வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேரினா என்ன, சேரி எப்படி உருவாகுது, ஏன் கண்ணு முன்னாடியே ஒரு ஏரியா சேரியாக மாறினுச்சு, அதை நான் பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, திஸ் அடங்காவர்த்தி ஃப்ரம் சேரி. அந்த ஒரு இடத்த வச்சு தான் பல பேர் ஜாதி அரசியல் பண்ணுறது, படம் பண்ணுறது எல்லாமே. சரி, இங்கே மட்டும் தான் இருக்குதா? இல்லை, உலகம் முழுக்க சேரி இருக்குது. சேரினா என்ன அப்படின்னா, ஏழை மக்கள் வாழ்கிற இடம், அவ்வளோதான். ஒரு சின்ன ஏரியாவில் அவங்க எல்லா ஃபேமிலியும் வாழ்வாங்க, அதுதான். அப்புறமேட்டு முக்கியமாக லண்டனில் அதிகமாக சேரிகள் இருந்துச்சு. சார்லி சாப்ளின் உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி தெரியாத சில விஷயங்கள் சொல்கிறேன். அவர் வாங்கின சம்பளத்தில் பாதி சேரி மக்களுக்கு கொடுப்பார், கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். லண்டனில் அதிகமாக சேரிகள் தான் இருந்துச்சு. அதில் பாதி இவர் தான் கம் பண்ணார். இங்கே இருக்கிற சினிமாக்காரங்க மாதிரி இல்லை, அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. என்னோடய வாழ்க்கையில் ஒரு இடம் வந்து சேரியாக ஆகிறத நான் பார்த்தேன். அது பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் என் மக்கள் மேலே எனக்கே கோவம் வந்துச்சு. ஸோ 2002 நான் அப்பா அம்மாலாம் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம். 20 ஃபீட்டுக்கு ஒரு சுவர் இருக்குது. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். அது வந்து அப்பாட்ட கேட்குறேன், நான் அப்பா என்னப்பா இது இவ்வளோ பெரிய ஹைட் ஆகுது அப்படின்னு கேட்குறேன். அப்பா என்கிட்ட என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு காம்பவுண்ட், இது அதாவது நம்ம மக்கள் வந்து அந்த ஏரியாக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இதை கட்டி வச்சுக்கிறாங்க அப்படின்னாரு. எனக்கா புரியல, ஏன் நாம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாம் வந்து கீழ் ஜாதி. அடுத்த நாள் என்ன பண்ணேன், சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன், அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டேன். ஏரியாக்குள்ளே போனால் அப்போ நான் வந்து ஒரு அழகான ஒரு ஏரியாவை பார்க்குறேன். ரோடெல்லாம் நல்லா அகலமாக போட்டு, கரெக்டான அந்த சீவேஜ் மரங்கள் அங்கங்கே இருந்து ஒரு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து கோவம், ஏன் நம்ம மக்களை உள்ளே விட மாட்டுறாங்க, விட்டால் என்ன ஆகும், ஏன் இந்த மாதிரிலாம் எங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னு அப்போ எனக்கு தோணுது. கொஞ்ச நாள் கழித்து கவர்மெண்ட்டு அந்த சுவரை இடிக்குது. தீண்டாமை தடுப்பு சுவர்னு சொல்லிட்டு அந்த சுவரை இடிச்சிடுறாங்க. இடிச்சுட்டு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சேரி மக்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ நான் அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் அந்த சுவர் எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு ஷாக்கு, ஆஹா இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த ஏரியாக்குள்ளே போகிறேன். ஏரியாக்குள்ளே போனால் அதை விட பெரிய ஷாக்காக இருக்குது. இப்போ அந்த பார்டரில் நிற்கிறேன். பார்டர் அப்படின்னாலே பிரச்சனை தான். இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்டர் அப்படின்னாலே பிரச்சனை. எப்படி இங்கே தமிழ்நாடு, கர்நாடகா, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யா, ஸோ இதெல்லாமே பார்டருக்குள்ளே தான் வரும். ஸோ பார்டர் அப்படின்னாலே பிரச்சனை தான். நான் அன்னைக்கு பார்த்தா அழகான ஏரியா இப்போ இல்லை. என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த ஏரியாக்குள்ளே மக்கள் வர்றாங்க. இப்போது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர் எல்லாமே இங்கே அப்படியே ஆக்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக பண்ணி மேய்ப்பாங்க. இப்போ அந்த பன்றிகள் அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்குது, டிச்சில் அங்கங்கே படுத்துட்டு இருக்குது. இப்போ தான் வந்து பன்றி நான் குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு 5 உயிர், அது அப்படி தான் இருக்கும். பன்றி அப்படின்னா ஸோ அதுக்குண்டான ஒரு கட்டமைப்புலாம் வச்சு அதை பராமரித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் எங்கள் மக்கள் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்ருவாங்க, மெயிட்டும் அப்படின்னு விட்ருவாங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஏரியாவில் அங்கே ஒரு காலியான இடம் இருக்கும். அங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரக்கு அடிக்கிறது, சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அப்புறமேட்டு கண்டிப்பாக பாத்ரூம் இருக்காது. ஸோ இங்கே வந்து பாத்ரூம் போகிறது, டாய்லெட் போகிறது அப்படின்ட்டு இப்போ அந்த அழகான ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லம்மாக அப்படியே மாறுது. இப்போது அந்த அங்கே இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காலி பண்ணுறாங்க. அந்த இடத்தோட லேண்டு வேல்யூ கம்மியாகுது. ஏன் கம்மியாகுது அப்படின்னா,
இந்த மக்கள் இருக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க இருந்தால் இந்த ஏரியாவும் சரியாக மாறும், அதனால் வந்து நாங்கள் இங்கே இருக்கோமான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த லேண்டோட வேல்யூ கம்மியாகுது. இப்போ அந்த இடத்த வாங்கிறதுக்கு யாருமே வரல. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தோணுச்சு, எங்களையும் ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்டேன். நான் தான் எங்களைய ஒதுக்கி வச்சதில் தப்பே இல்லை, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இப்படி இருக்குது. அன்றைக்கி தான் என்னோடய மக்கள் நான் வெறுக்கிறேன். கவர்மெண்ட் என்ன தான் எங்களுக்கு முன்னுரிமை சம உரிமை கொடுத்தாலும் அதை இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க. இப்படி இருந்தால் யார் தான் நம்மளைய ஒதுக்கி வைக்காமல் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை நீங்கள் அதே இடத்துல படிக்கிறீங்க, யோகா பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்தால் யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த காலி இடத்துல ஆகி போகிறது, சரக்கு அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, சண்டை போடுறது, அது இப்போ அந்த ஒரு அழகான ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு மினி பார் மாதிரி ஆகிப்போச்சு. அது உள்ளே என்ட்ராகிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. நான் சேரி தான், சேரியில் இருக்கிற எனக்கே அந்த ஏரியாவை பிடிக்காமல் போச்சு. உங்களுக்கு தோணும், மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா, காலகாலமாக அவங்க அப்படியே இருந்து அழகிட்டாங்க. அதாவது ஒரே இடத்துல கூட்டமாக வாழ்ந்துப்பா அழகிட்டாங்க அப்படி தான் தோணும். அதாவது சைக்கலாஜிக்கலாகவே இன்பில்ட்டாகவே அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் வாழ்ந்தாங்க. திடீர்னு மாறினா அவங்க எப்படி மாறுவாங்க அப்படின்னு கேட்பீங்க. மாறி தான் ஆகணும். ஏன்னா நாம் மாறினா தான் நம்ம அடையாளத்தை மாற்ற முடியும். ஸோ மாறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன கற்பனை, அது சொன்னால் உங்களுக்கு புரியும். சரி, மக்கள் ரொம்ப அழுக்காக இருக்காங்க, கலீஜாக இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு அழகான இடத்துக்கு, அதுவும் ஃபேர்லேண்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு அமுச்சுட்டா அவங்களோட வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேரி மக்களை வந்து ஃபேர்லேண்டுக்கு அமுச்சிடுறோம், ஃபேர்லேண்ட் மக்களை சேரிக்கு அமுச்சிடுறோம். அது முடியாதான் ஒரு கற்பனை, நினச்சிக்கோங்க அப்படி. இப்போ என்னங்க அப்படின்னா, ஃபேர்லேண்ட் சேரியாக மாறும், சேரி ஃபேர்லேண்டாக மாறும். இதுதான் வித்தியாசம். ஸோ சேரி அப்படிங்கிறது இடம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய மனநிலை. நன்றி.